பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. முதல் தரமான தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணணும்னா முதல் தரமான பருப்பு நமக்கு வேணுங்க. முதல் தரமான பருப்பு நமக்கு வேணும்னா முதல் தரமான தேங்காய் வேணும். சரிங்களா? அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. சரிங்க, இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய்னு சொல்றோம். உணவுக்கு பயன்படுத்துற தேங்காய் வேற, எண்ணெய்க்கு பயன்படுத்துற தேங்காய் வேற. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? உணவுக்கு பயன்படுத்துற தேங்காய் இருந்தது 42 நாள்ல இருந்து 50 நாளைக்குள்ள மரத்துல இருந்து வெட்டி எடுப்பாங்க, குலையோட வெட்டி எடுப்பாங்க. அந்த தேங்காய் வந்து உணவுக்கு பயன்படுத்தணும். சரிங்க, எண்ணெய்க்கு பயன்படுத்துறதுங்க முழுக்க 60 நாளைக்கு மேல மரத்திலிருந்து தானா விழுகணுங்க. அந்த விழுகிற தேங்காய் தாங்க இந்த தேங்காய் பூராமே. சரிங்களா? சரிங்க, இதுல முதல் தரமான பருப்பு எப்படி இருக்கணும் நம்ம சொல்றோம் இல்லைங்க. 9 mmல இருந்து 14-15 mm இருக்கணும் இருக்கும். லைவாவே காமிக்கிறோம் பாருங்க. இங்க பாருங்க, இப்ப தேங்காய் உடைச்சிருக்கிறோம். இந்த தேங்காயோட எத்தனை mm இருக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னாங்க 16 mm இருக்குதுங்க. 16 mm தேங்காய் பருப்பு இருக்குது. அப்படி இருந்ததுனா தாங்க நேச்சுரல் கிளிசரின் நமக்கு 9% 16% 15% வரும். அதனால தான் இந்த மாதிரியான தேங்காயை நம்ம பயன்படுத்த சொல்றோம். சரிங்களா? அதே போல இந்த தேங்காயை வந்து உடைச்சு காய வைக்கிறது தான் மிகப்பெரிய சவாலான ஒரு வேலைங்க. ஏன்னா இது சல்ஃபர் வைக்காத நம்ம பயன்படுத்தணும். சல்ஃபர் வைக்காம பயன்படுத்தணுங்கிறதுக்கோசரம் இங்க பாருங்க, காலையில உடைச்சதை மதியானம் வரலும் வெயில காய வைக்கணுங்க. காய வச்சதுக்கு அப்புறம் பாருங்க, இங்க பாருங்க, உள்ளார பாருங்க, ஃபேன் போட்டு இந்த மாதிரி நாங்க காய வைக்கிறோம். சரிங்களா? இதுல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் நமக்கு போகணும். சரிங்க, மதியத்துக்கு அப்புறம் நம்ம உடைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த தேங்காய் என்ன பண்ணும் தெரியுங்களா? இங்க பாருங்க, இப்படி கமுத்தி காய வைக்கணுங்க. அப்பதான் இதுல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் கீழே இறங்கிரும். சரிங்களா? அதனாலதான் நம்ம சொல்றது, இங்க பாருங்க, இந்த வாட்டர் கண்டென்ட் இங்க இறங்கிரும். இப்போ இது வெயில்ல காய வைக்கணும். மிகப்பெரிய சவாலான வேலைகளை செஞ்சோம்னா தாங்க நம்ம முதல் தரமான பருப்பு தயார் பண்ண முடியும். அப்பதாங்க முதல் தரமான ஆயில் நமக்கு கிடைக்கும். அந்த ஆயிலை வச்சு தாங்க நம்ம சோப்பு செய்யணும். அதுக்காக தான் இவ்வளோ விவரங்கள் நாங்கள் செய்கிறோம். நீங்களும் செய்யணும் இல்லை. இதை வந்து நீங்கள் தொழிலாக கூட எடுத்து பண்ணுங்க. இதில் ஒரு பெரிய சவாலான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் இல்லாமல் உண்டு பண்ணுறதா மிக சவாலான பணி. ஆனால் பருப்போட திக்னஸை மட்டும் மறந்துடாதீங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியங்க. பாருங்க, 16 mm இருக்குது. 16 mm பருப்பு இருக்குதுங்க. இப்போ நம்ம ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா தேங்காயுமே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 14 இருந்து 18 20 mm கூட வருதுங்க. இது போல பருப்பு இருந்ததுனா தான் உங்களுக்கு தரமான எண்ணெய் கிடைக்குங்க. அதனால இது போல நீங்களும் செஞ்சு பயன்படுத்துங்க. சரிங்களா நேயர்களே? சரி, கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.